சார் இப்போ ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் வந்து அதிகமா இப்போ ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப நான் அந்த படத்த வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள எடுத்துறணும், ஒரு 8 மாசத்துக்குள்ள எடுத்துறணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனாலும் வந்து அந்த படங்கள் எடுக்க முடியாம அது வந்து 10 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம் அப்படின்னு. அப்போ நீங்க இந்த படத்தோட ஓவராலா ஆர்&டி அண்ட் ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த படத்த வந்து நான் இவ்வளோ மந்த்ல தான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்களா? ஏன்னா வந்து இப்போ லைவ் லொகேஷன்ஸ்ல நெறைய நம்ம செட் ஒர்க் போட்டு எடுக்கிறதுக்கும், லைவ் லொகேஷன்ல எடுக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அதுல நீங்க என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? இல்ல இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமே வந்து நான் இவ்ளோ இதுல தான் எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தீங்களா? திருப்பி இது என்னோட ஷூல இருந்து சொல்றேன். ஏன்னா நான் மத்த ஆட்கள் எப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஐடியா இல்ல. எனக்கு இந்த கதையோட ஸ்பார்க் தோணுனதுக்கு அப்புறம் நான் சும்மா என்ன பண்ணேன்னா, எங்க ஊர் தான். அவர் சும்மா ஒரு கார் எடுத்துட்டு ரேண்டமா அப்படியே ஒரு த்ரூவா தான் போனேன். சரி நம்ம திருப்பி எடுக்க போறோம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ஒரு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆர்&டி மாதிரி பண்ணோம். அப்ப அந்த காடு இந்த கதை நடக்கிற இடம், நான் பேர் வச்சிருக்கிற எல்லா இடங்களுக்குமே முதல்ல போய் பார்த்தோம். என்ன மாதிரி இருக்கு, அங்க என்ன சூழல் இருக்கு, அங்க என்ன நிலவரம் இருக்குன்னு போய் பார்த்தோம். அப்ப ஆக்சுவலி நாங்க இந்த கதை நடக்கிற இடமா நாங்க போய் பார்த்த இடத்துல எதுலையுமே சினிமாவே பண்ணதில்லை. அங்க அப்ப நாங்க போனப்ப எடுத்துட்டு இருந்த படம் ஐயப்பனும் கோஷியும். அதுதான் அவங்களுக்குமே நிறைய இடம் பர்மிஷன் கிடையாது. ஏன்னா அது வந்து நக்சல் ரூட்டட் ஏரியா, கன்ஷாட்ஸ் நிறைய நடக்கும்னால எந்த பெர்மிஷனுமே அந்த குந்தாவில இருந்து அட்டப்பாடி வரைக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. அதில் ஆனா அது 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 வந்து நேச்சுரல் வேலி, அது கிடைக்கிறது ரொம்ப டஃப். ஸோ அப்போ ப்ராப்பரா அந்த ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல எழுதின பேர் மட்டும்தான் அங்க அந்த இடம். மற்ற அத்தனையுமே சீட் பண்ணி வேற வேற ஊர்களில் ஷூட் பண்ணப்பட்டதுதான். அப்போ அது கிடைக்கல. அப்போ அதுக்கு அது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் லொகேஷன் சொல்லுவாங்க, சார் இது அங்க இருக்கு சார், களக்காடு போங்க, தலக்கோணம் போங்க, இங்க போங்க, அங்க போங்க, அங்க போங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போனோம். ஃபைனலா ஒன்று முடிவு பண்ணது என்னன்னா, கேரளாக்குள்ள இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு லைன் ப்ரொடியூசர் டீம் ஒருத்தங்கிட்ட கேட்டு அப்புறம் அவங்க தான் அதை கொண்டு வந்தாங்க. ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து இந்த இதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம், இது இங்கே வச்சுக்கலாம் அப்படின்றது இருந்துச்சு. இது நடந்து முடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு பெரிய டைம் ஆயிடுச்சு. அப்புறமா முடிவு பண்ணோம், இந்த சீக்வன்ஸ்லாம் இங்கே பண்ணலாம், இந்த சீக்வன்ஸ் இங்கே பண்ணலாம், இந்த சீக்வன்ஸ் இங்கே பண்ணலாம் அப்படின்னு. படப்பை சொல்லலாமா? ஒரு சீக்வன்ஸ் வந்து சென்னைக்கு பக்கத்தில் ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ சென்னையில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை நீங்கள் எங்கே நிறைய மிட் பாயிண்ட் ஃபைட்டே கிண்டியில் ஷூட் பண்ணது தான். அது உங்களுக்கு தெரியாது, அது நான் சொன்னதுனால தெரியும். பட் சினிமா நத்திங் பட் சீட்டிங் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பார்வையாளர்னா கேள்வி கேட்க வைக்காம அந்த படத்தை பண்ண வைக்கணும். அந்த இடத்துல கிண்டியில தான் ஷூட் பண்ணோம். கிண்டிலே ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். படப்பையில தான் ஒரு சின்ன பிளாக் ஒன்று ஷூட் பண்ணோம். ஆனால் அது இட்ஸ் அபவுட் சீட்டிங் தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிசிக்கலா இவ்வளோ டாக்ஸ் எடுத்துட்டு போய் அங்கே ஷூட் பண்ண முடியாது. ஸோ அது பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. அதனால இங்கே பண்ணோம், வேற ஒரு ரீசன் இல்லை. எங்களுக்கு ஒருவேளை அங்கே கேரளாலேயே சப்போர்ட் இருந்ததுன்னா நாங்கள் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் அதனோட லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தா பயங்கரமான வேலையா இருந்தது. பேப்பர் ஒர்க்கே ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஸோ அதனால இங்கே பண்ணிப்போம், சேலஞ்சாகவும் இருக்கும், அது இங்கே பண்ணுவோம்னு சொல்லி பண்ணது தான் அது. ஸோ அதுதான் இது ப்ரீ ப்ரொடக்ஷனோட மெயின் வேலையே இந்த லொகேஷனோடைய ப்ராசஸ். இந்த படத்துக்கு கூடுதல் வேலையா இருக்கு. இப்போ பீஸா மாதிரி ஒரு படத்துக்கு லொகேஷன் பிரச்சனை இல்லை, அந்த வீடை லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ப்ராப்ஸ் லாக் பண்ணி ஷூட் போயிட வேண்டியதான். குட் நைட்ல எங்களுக்கு சேலஞ்சா இருந்ததுமே அந்த வீடு தான். மோகனோட வீடு வந்து எங்களுக்கு பெரிய சேலஞ்ச். டேரக்டர் வந்து ரேண்டமா தேடி சூளைமேட்டில் ஒரு இடத்த கழி எனக்கு இந்த வீடு தான் வேணும்ட்டான். அந்த வீடு எப்படி வாங்கவே முடியாது பெர்மிஷன். அது வந்து 16 பேர் பார்ட்னர் அதுல. அப்புறம் போய் ஒவ்வொரு காலில் விழுந்தோம். 16 பேர்கிட்டையும் எழுதி வாங்கி 16 பேருக்கும் காசு கொடுத்து எல்லாம் பண்ணி போலீஸ்காரன் என்ன சொல்றான்னா ஷூட் பண்ணக்கூடாதுன்ட்டான். அடுத்த நாள் ஷூட், அதுக்கு முன்னாடி நாள் இல்லை. இவன் என்ன பண்ணிட்டாங்க, புத்திசாலித்தனமா எங்ககிட்ட சொன்னா நடக்காதுன்ட்டு எங்களுக்கு சொல்லாமே ரெயின் எஃபெக்ட் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நைட்டு அங்க வண்டியே போகாது, இவ்வளவுதான் இருக்கும் அந்த ரோடு. எதை எப்படி நிறுத்தி எப்படி ஷூட் பண்ணுவீங்க? ஆனா டேரக்டர் அங்கதான் வேணும்னு நிக்கிறப்பல. அப்புறம் வேற வழி இல்லாம அந்த கெஞ்சி காலில் விழுந்து சண்டையை போட்டு ஒரு நாள் நான் சொல்லிட்டேன் என்னமோ பண்ணிக்க, ஆனா இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிரு. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வேற ஒரு இடத்துல ஷூட் பண்ணும். அந்த படம் 4 இடத்துல ஷூட் பண்ணப்பட்டது. மோகனோட வீடு 4 இடமா இருக்கும். மொட்டை மாடி ஒரு இடம், ஸ்டெப்ஸ் ஒரு இடம், வெளியில ஒரு இடம், உள்ள வீடு ஒரு இடம், 4 இடம் அது. ஸோ இது சேலஞ்சு தான். லொக்கேஷனா நீங்க டேரக்டரா போறப்போ வர 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 அதையும் லேர்ன் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரே இடத்துல நீங்க நினைச்ச மாதிரி ஒன்று கிடைக்காது, வாய்ப்புகள் கம்மி. அது கிடைக்க அது சீட் பண்ணி ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். சரி, இப்போ இந்த படம் ஹீரோவா பண்ண போறோம் அப்படின்னு ஒன்று இது இப்போ உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல இப்போ எது சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டாஸ்கா இருந்துச்சு? இந்த படத்துல ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவா பண்றோம், இப்போ நிறைய இது அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு இது வரப்போ எது உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு? அண்ட் வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இப்போ நம்ம ஒன்று ஆக்ட் பண்றோம்னா டேரக்டர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை சேலஞ்சிங்கா கேக்குதா?
சேலஞ்சிங்காக இருக்கிறது வந்து நான் டாக் கூட எப்படி நடிக்க போகிறேன் அப்படின்றது தான். ஏன்னா நான் இது வரைக்கும் அது நான் ரியல் லைஃப்பில் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாயோட நடிக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம நடிக்கிறோம். இப்போ ஜென்ரலாக ஆர்டிஸ்ட்னா அவங்களும் கூட நடிப்பாங்க. நான் இது சொல்லுவேன், அவங்க இப்போ டாக் என்ன பண்ணும் அப்படின்ற அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்புறம் டைரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றீங்களா, அது இம்ப்ரெஸ் பண்ணுறது இல்லை, அவர் சொல்கிற வேலையை நம்ம செய்யணும். அவர் ஒரு விஷன் வச்சிருப்பாரு, ஒரு கேரக்டருக்கு இது எனக்கு தேவை அப்படின்னு வச்சிருப்பாரு. நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் அவர் கூட கொஞ்சம் பழகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். டைரக்டருக்கு என்ன வேணும், எந்த மீட்டர்ல வேணும், அவருடைய அந்த கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது சக்தி சாரோட ஒர்க் பண்றது. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு ரொம்ப நடிச்சு சில டைரக்டர்ஸ் நடிச்சு காட்டுவாங்க, நம்ம அப்படியே அதை பார்த்து அதை பண்ணிட்டா ஓகே சொல்லிடுவாங்க. சார் எப்படின்னா ஒரு டைரக்டருக்கு இது மாறும். இது இந்த கேரக்டர், இந்த தர்மன்றவன் இப்படி, இவனுக்கு சிங்கிள் மதர், இது இவனுடைய கேரக்டர் ஆர்க், இது டிப்ளமா படிச்சிருக்கான்ற தகவலை மட்டும்தான் புகுத்தினார் எல்லாருக்குமே. அதுல நீங்க வந்து வாழுங்க அப்படின்றத 2 நாள் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 பேர் வந்திருக்காங்க, என் கூட நடிச்ச இதயகுமாரும் அப்புறம் மாஸ்டர் அஜய் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஷூட்லாம் பண்ணல. எங்களை இப்போ கேரளா சைடில் இருக்கிற ஒரு செம்பன் சாரியும் அவங்க போர்ஷன்ஸ் எடுக்கும்போதே டெய்லி எங்களை செட்டுக்கு வர வச்சுட்டாரு. ஸோ ஒரு 3-4 டேஸ் எங்களுக்குள்ளார ஒரு கெமிஸ்ட்ரி, நாங்கள் போகிறது வர்றது, அந்த பாண்டிங் கிரியேட் ஆச்சு. அப்புறம் கேரக்டராக புரிஞ்சுக்கிட்ட உடனே 90% 100% டைரக்டர் சொல்றதை நம்ம அழகா பண்ணிட்டா அதுவே போதுமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் இந்த செம்மன் கேரக்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியதுனால சரத் சாருக்கு கொஞ்சம் கேரக்டர் நிறைய அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண அப்படின்னாரு. சில ஸ்டோரி ஏதுனதுல இந்த சில சீன்ஸ்லாம் வைக்க முடியல, அந்த பஸ் சீன்ஸ்லாம் சில சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் அந்த பாட்டெலாம் வைக்கிறதா இருந்தது, இந்த சீன்ஸ் எல்லாம் வைக்கிறதா இருந்தது, அதனால சில சேஞ்சஸ் பண்ணேன்னு இந்த படத்தை நான் ஃபுல்லாக அவர்கிட்ட பேசும்போது நிறைய படத்தில் ஒரு சேஞ்ச் இல்லை சார். இப்போ கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், ஸோ இது இல்லைன்னா அது அப்படி வேணுன்ற மாதிரி மூவ் ஆகி போகணுன்ட்டு. இந்த பவுண்டடாக உங்களுக்கு இந்த கதை வந்து நீங்கள் ஒரு மாதிரி செட் ஆகிருப்பீங்களே, ஏன்னா இவ்வளோ பேருக்கு நடந்திருக்கும் போது உங்களுக்கும் சிலது மாறாமலாம் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து இதை தான் நடிக்க போகிறேன், இதை முடிக்க போகிறேன்னு நினச்ச ஸ்கிரிப்டை கரெக்டாக நடிச்சு முடிச்சிங்களா, இல்லை மற்றவங்களுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பாட்டில் ஸ்கிரிப்டில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் வந்ததா? ஏன்னா நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆக்டர்ஸோட ஆக்டிங்லாம் ரொம்பவே நான் பர்டிகுலராக உங்களோட ஆக்டர்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறாரு அப்படின்றத நான் சார் அந்த அன்னைக்கே சொன்னேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஆள் நடிக்கிற மாதிரி இல்லை, ஒரு அந்த அந்த கம்யூனிசம் பேசுகிற இடம் இருக்குல்ல, சம்பளம் கேட்டு அந்த எஸ்டேட்ல பேசுற ஒரு வேலைக்காக போகிறான், அந்த இடத்துல காசு கட்டி நீங்கள் கோவப்படுறது, அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த டாகை ரெஸ்கியூ பண்ணிட்டு போகிற இடம்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு மலைக்காட்டுலேருந்து வந்தவன் டக்குன்னு இப்படி ஒன்று பேசுவான், இப்படி ஒன்று நடந்துப்பான் இருக்கு. நீங்கள் எமோஷன் ஆகிற இடம், கோவப்படுற இடம்லாம் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டர் ஒரு இந்த மாதிரி இந்த இடத்துல வர இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான், அது கரெக்டா பண்ணியிருக்கா அப்படிலாம் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது சார் நாங்க அப்ப அன்னைக்கு பேசும்போதுன்னா இவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கு. இப்போ சமன் சார்ல இருந்து இந்த கேரக்டருக்கு வரும்போது இவ்வளவு மாத்திருக்காரு, அவர் அதுக்காகவே மாறிட்டாரு. ஸோ இதெல்லாம் அப்படின்ட்டு ஸோ நிறைய அப்படியே போச்சு. ஸோ உங்க கேரக்டர் என்னவெல்லாம் அங்க சேஞ்சஸ் இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தது சார்? வேற ஏதாவது சொல்லி இதுக்கு பல மாத்திக்கலாம் அப்படின்னு பண்ணீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் டு எண்ட் வரைக்கும் ஒரே விஷயத்த பண்ணி ஒரே மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்களா? இல்லை, இப்போ செம்பன் சார் சைடில் மாறுறதுக்கு காரணம் அவங்க தான் ரீசன். செம்பன் சார் வந்து அவருக்கு டேட்ஸ் இஷ்யூ இருந்துச்சு, அதுதான் ரீசனாக இருந்தது. அதனால சில சேஞ்சஸ் பண்ணார். அது ஃபுல்லாக அண்ணன் தம்பிங்களா, ஸோ அந்த மாதிரி ரீசன். கிளைமேட் அது மாறுச்சு, அதனால அது சேஞ்ச் பண்ணார். நாங்கள் அங்கேயே தானே இருக்கோம். உங்களுக்கு ஸ்கிரிப்ட்லயோ மற்ற இதுலையுமே எந்த சேஞ்சஸும் சார் பண்ண எங்களுக்கு ஆஸ் இட் இஸ் ஒரு ப்ரொட்டகனிஸ்டோடைய என்ன அந்த ஜேர்னி தானே எங்களுக்கு மாறினதுன்னு இல்லை, எங்களுக்கு கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லலை. இப்போ அம்மா வந்து அடிப்பாங்க, அப்புறம் நான் குண்டு போடுவேன் அப்படின்றது வந்து கதை சொல்லும் போது சொல்லலை. ஃபைனலாக இவங்க தேடி வந்துருவாங்க, ஊருக்கும் அவங்களுக்கும் சண்டை, அதுல வந்து நீங்க தான் ஜெயிக்கிறீங்க, ஹீரோஸ் ஜெயிக்கிற நாய் வந்து உங்க கூட வந்துருதுன்றது தான் சொன்னாரு. அது இப்படி வாவ் மொமெண்டா ஹீரோயிக் மொமெண்டா இருக்குன்றதெல்லாம் சொல்லலை. அது கடைசியா அங்கே கொரியோகிராஃப் பண்ணும்போது தான் எங்களுக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. திடீர்னு அந்த எங்கள் அம்மா அடித்தது, அப்புறம் நான் குண்டு போட்டது, அதெல்லாமே வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. ஆஸ் இட் இஸ் ப்ரொட்டகனிஸ்டோடைய ஜேர்னியா, தர்மனுடைய ஜேர்னியா என்ன சொன்னாரோ அது அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக அங்கேயே தானே. மாறுறதுக்கான காரணம் வந்து டைரக்டர் எப்பவுமே ஒரு படம் எழுதிடுவாங்க, அது சேலஞ்ச் வந்து அவங்க கொடுக்கறது தான். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் சங்கமித்ரா அன்புமணி சொல்லி எப்படி அவங்க இவ்வளோ அந்த படத்துக்கு வந்தாங்க, ப்ளஸ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்ததா, இல்லை என்ன பெட்டராக அதுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா? அவரோட கசின்ஸ் தான். ஆமாம் ஆமாம், அவங்க எப்படி உள்ளார வந்தாங்க, கதை கேட்டு அவங்களுக்கு கதை பிடிச்சி தான் பண்ணணும்னு வந்தாங்க. ஆமாம், ஸோ கதை ஜென்ரலாக அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் செல்ஃபின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதுக்கப்புறம் இது 2வது படமாக என்னுடைய தம்பி சபரீஷ் வந்து என்னுடைய தம்பி ப்ரொடியூசர்.
ஸோ செல்ஃபியில் வந்து ஜிவி பிரகாஷ் சார் நடிச்சிருப்பார். நான் அதில் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நசீர்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த படம் வந்து பசங்களாம் சேர்ந்து நாங்கள் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சி இந்த மலைவாழ் மக்கள் கதையை நம்ம பண்ணணும், பழங்குடி மக்கள்ன்றதுனால அவங்க உள்ளார வந்தாங்க. ஓகே சார். சார் ரிசல்ட்டா பாஸா ஃபெயிலான்ற இல்லை உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா இல்லை ஏதாவது? இந்த படம் எப்படி எடுக்கப்படணும்ன்றதுல எதுவுமே எங்களுக்கு சிக்கல் கிடையாது. இல்லை சார், நான் சொல்றது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் சொல்றேன். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல நாங்க நினைச்சதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தது. நாங்க நினைச்சது இன்னும் கொஞ்சம் இன்னும் கூடுதலா காட்சிகளோ அந்த டைம்ல வேற ஸ்லாட்லயோ அது ஒர்க் ஆயிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கும். பட் ஓவரால் வந்த ரிப்போர்ட்ஸ் மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான். ரொம்ப நெகட்டிவா ரொம்ப பர்டிகுலரா சொல்றது எல்லாமே அது அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத இடத்துல தான் நான் இருக்கேன். அது சொல்ல முடியல. அமேசான்ல இப்போ வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல 10லயே இருக்கு, ட்ரெண்டிங்லயே இருக்கு. அது நிறைய இருக்குங்க. எந்த ஃபிலிம் மேக்கரும் அமீர் சார் சொன்ன மாதிரி தான், என்ன எடுத்தாலும் போட்டு பார்த்தா திருப்பி இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. எடுக்கிறோம் நம்ம. இங்க என்னன்னாங்க, இப்போ இவங்க 3 பேர் நியூவா நடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பேஸ் கிடையாது, பிசினஸ் பேஸ் கிடையாது. அப்ப என்ன ரிசல்ட் வரும்னு எங்களுக்கு தெரியாது இல்ல. நாங்க ஜென்ரலா போட்டு பார்த்து அந்த ரெஸ்பான்ஸ் தான் பாக்குறோம். இப்போ ஒரு தியேட்டர்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் போட்ட ஒரு ப்ரிவியூல கிளாப் அடிச்சதே எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த இடத்துல எதுக்குடா கிளாப் அடிக்கிறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. இப்போ ஆடியன்ஸோட பாயிண்ட் வேற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. நாங்கள் நினைக்காத இடத்துல கிளாப் அடிச்சாங்க. இந்த இடம்லாம் ஒரு சின்ன லைட்டா சிரிப்பாங்கன்னு நினைச்சோம், இங்கே சிரிக்கவே இல்லை. இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு தேட்டரில் பார்த்தா அந்த இடத்துல சிரிக்கிறானுங்க. எனக்கு புரியவே இல்லை. ஸோ நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு மாறுது, அந்த ரியாக்ஷன்ஸ் மாறுது. நமக்கு தெரியல. நம்ம ஓவராலாக ஒரு கால்குலேஷன் வச்சு ஷூட் பண்ணிட்டோம், எடுத்து முடிச்சிட்டோம். ஒரு லென்த் கிரியேட் பண்ணோம். லென்த் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தோம். அப்புறம் ட்ரேடோட சைட்ல இருந்து அவங்க படம் பார்த்தவங்க, படம் வாங்கினவங்க, பிஸ்னஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிலதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அப்போ சில விஷயங்கள் கட் பண்றப்போ கொஞ்சம் சிலதெல்லாம் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டோமோன்னு ஒரு இது இருந்தது. நிறைய எடுத்திருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் வேகமா போயிருச்சோன்னு ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி எங்களுக்கு அது ஓகே தான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க சொல்றதை நம்ம காதில் வாங்கி தான் ஆகணும். ரைட்டிங் சைட்லேயே அது கொஞ்சம் சரி பண்ண முடியாது. ஏன்னா எடுக்கிறப்ப கொஞ்சம் நிறைய எடுப்போம். கொஞ்சம் எடுத்துக்கலாம், இந்த சீன்ல இந்த லாஜிக் இருக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்திருப்போம். சில நேரங்கள் அதை வைக்கவோ பிளேஸ் பண்ணவோ அதுக்கான சிக்கல் இருக்கிறப்ப அதை வேற வழி இல்லை, விட்டு கொடுத்து தான் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ டைரக்ஷன் ஆகும்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், ஐடியா ஒர்க் பண்ணணும், வழி இருக்குல்ல. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆகுனா அது என்ன வழி இருக்கு? அதை இப்படி ஆனால் அதை என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு கேட்கு அவங்களோட ஒர்க் இப்படி புது கேள்வியா இருக்கு. ஜென்ரலா இங்க சினிமா வந்து இங்க இருக்கிற கிராஃப்ட் வந்து இபிக்குன்னு தனியா ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆவாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகும்னா இங்கே யூனியன் இருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜராக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா முதல்ல அங்கே கார்டு எடுக்கணும். இங்கே அது ரொம்ப பிரச்சனை. ஸோ அதை நீங்கள் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொடக்ஷனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரணும். டே ஷீட்னா என்ன, டெய்லி என்ன நடக்குது, எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு. ஸோ அந்த கிராஃப்ட்குள்ளே நம்ம என்னவா இது தெரிஞ்சுக்க போகிறோம். டெய்லி ஒரு சவால் இருக்கும் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் டீம். ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறீங்க, ஒரு 5 years ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷனுக்கான வாய்ப்புகளே கிடைக்க ஆரம்பிக்கும். இங்கே சில பேர் இருக்காங்க, ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ரிலேட்டிவாக இருப்பாங்க, அவங்கள ஈபியாக போட்டுருவாங்க. அது என்னன்னா பணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. ஸோ வெளியிலேருந்து போகிறவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற கான்டாக்ட், அங்கே நடக்கிற ஆர்டிஸ்ட் கான்டாக்ட், அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் கான்டாக்ட், அங்கே ஒரு மேனேஜர் உங்களுக்கு வேற ஒரு ஒர்க் கொடுக்குறது. ஸோ அந்த கான்டாக்டை சுற்றி தான் அது ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் வரணும். ப்ரொடக்ஷன் மேனேஜரோட ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக சேர்ந்து ஒரு மேனேஜர் கைடன்ஸில் இருக்கப்போ தான் அவர் என்ன சொல்லிட்டு இந்த வேலையை இன்னைக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அந்தந்த வேலைகளை கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. ஒன்று மோஸ்ட்லி என்ன ஷூட்டிங் லொக்கேஷன் ஸ்கவுட் இருக்கும், அப்புறம் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷன்ஸ் இருக்கும், கால்ஸ் இருக்கும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டையும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸையும் நீங்கள் கோஆர்டினேட் பண்ண மாதிரி. மோஸ்ட்லி எல்லா கிராஃப்ட்டை பற்றியும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கணும், கான்டாக்ட்ஸ் இருக்கணும். கான்டாக்ட்ஸ் தான் மேனேஜர்ஸ் இபிஆ எல்லாம் நகர்த்தும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. சார் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு காளி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீரோயினா தெரிஞ்சா, எனக்கு அவ தான். எனக்கு ஏன் இந்த படத்துல நீங்க ஹீரோயின் வைக்கல, உங்களுக்கு காளி தான் என்னோட கதாநாயகி, அவளே இருக்கட்டும், அதனால நான் ஹீரோயின் வைக்கல நீங்க நினைச்சீங்களா? ஏன்னா இப்பெல்லாம் ஹீரோயின் தான் ஒரு ஸ்பைசியா இருக்கும், லைக் நார்மலா அப்படிதானே யோசிப்போம். பட் ஆனா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. நான் காளியை நான் அவளைதான் பார்த்தேன், நீங்க ப்ரொடெக்டரா, நான் காளியை வந்து ஒரு ஹீரோயினா பார்த்தேன். ஸோ நீங்க ஏன் வேண்டாம் இவளே போதும்னு நினைச்சீங்க, ஹீரோயின்லாம் வேண்டாம் அப்படின்னு? தெரியலங்க. இந்த கதை எழுதிட்டு இருக்கப்ப
ஜென்ரலாக இந்த கதைக்கு ஒரு ஹீரோயின் வச்சு ஒரு வேர்ஷன் பண்ணி பார்த்தோம். அப்போ அது ஏதோ டீவியேட் பண்ணிட்டே இருந்தது அந்த பிளாட்டை. இந்த பையனுக்கு வந்து நாய்க்குமான பிளாட்டை டீவியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டே இருந்தது. ஸோ அப்போது அது இல்லாமல் படத்தில் வேற 2-3 ஃபீமேல் இருக்காங்க, மொத்தம் 4 ஃபீமேல் உள்ள இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம், இவங்கள விட அவங்க ரொம்ப முக்கியமாக பட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கைதி வந்து சக்ஸஸ் ஆகிறப்போ ஒன்று இருந்தது, அது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் கிடையாது, ஒரு பெரிய ஸ்டார் படமே ஓரளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கையா இருக்குன்றப்போ ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது, நம்மளா தூக்கிடலாம் அந்த போர்ஷன்லாம் எடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இவங்களுக்கு கதை சொல்ல வந்தப்போ நான் அந்த பிளானை சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். சொல்லுங்க ஓகே தான் மோஸ்ட்லி அப்படின்னா. இப்போ கதை சொல்றப்போ அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனா வேர்ஷனா வச்சிருந்தப்போ ஒன்று இருந்தது, இன்னொரு ஆர்டிஸ்ட்க்கு ஒன்று பண்ணலான்றப்போ அவங்க அதை கேட்டாங்க, அதுக்காக ஒன்று பண்ணோம். பட் அதான் அதுக்கு உடன்பாடு இல்லாம தான் வச்சிருந்தோம். அது மைட் பி அந்த சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நடுவில் ஒரு பிரேக் கிடைச்சதுனால கூட அந்த கொரோனா பீரியட் கூட ஒரு ரீசனா இருக்கலாம், அது மாறினதுக்கான காரணமா இருக்கலாம். அது மாறி அப்புறம் இவங்க ப்ரொடக்ஷனா ஒத்துக்கிட்டதப்ப நமக்கு ஒரு கவலையும் கிடையாது. அவரே அதான் சொல்லுவாரு, கில்லி படம் மாதிரி தான் நாயை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகுறதுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆடியன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறதெல்லாம் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே இந்த ஹீரோயின் இல்லைன்னு யாரையும் எனக்கு ஒருத்தர் கூட கமெண்ட்ல போடவே இல்லை. ஸோ அது நல்ல சேஞ்ச் தாங்க அது. ஏன்னா இன்னைக்கு வந்து கேரக்டர்ஸ் தானே மேட்டர், அதை விட ஸ்ட்ராங்கான பெண்கள் அங்க இருக்காங்களே. காலி ஹீரோயின் அம்மா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அந்த குட்டி பொண்ணு இருக்கு, அந்த சைடு கொற்றவை அவங்க இருக்காங்க, அந்த குழந்தை இருக்கு. ஸோ அது போதும், நம்ம பெண்கள் காட்டலைன்னா தான் நம்ம சொல்லணும், காட்டுறோம் வேற வேற வடிவத்துல இருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து நான் 2 வாட்டி பார்த்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆடியன்ஸை பார்த்தேன், செகண்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்டா பார்த்தேன், ஒரு டேரக்டரா ஒரு ஆர்டிஸ்டா பார்த்தேன். ஸோ ஆர்டிஸ்டா பார்க்கும்போது எனக்கு முதல் கேள்வி டேரக்டர் சைட கேட்கணுட்டு வந்து, அந்த அப்பா பொண்ணு அந்த லவ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு அது ரொம்ப அழகாக காமிச்சிங்க, எனக்கு நான் வியப்பாக பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த பர்த்டே, அவங்க அப்பாவுக்கு பர்த்டே வந்து அந்த பொண்ணு அவங்க அப்பா போய் பார்க்கும்போது நாய் வந்து கடிச்சிடும், அதனால வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிப்பாங்க. அதனால அவங்க அப்பாவுக்கு வந்து இல்லை எங்கள் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எங்கேயாவது வீட்டுக்கு கொடுப்பா. அப்போ டாக்டர் சொல்லுவாரு, அந்த பொண்ணை சுற்றி நாய் எதுவும் இருக்கக்கூடாது, நாய் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு இருப்பார். அப்படி சொல்லும் போது அந்த அப்பான்ற கேரக்டர் வந்து அந்த பொண்ணை வேற ஊருக்கோ இல்லை வேற எங்கேயாவது அமைச்சிருக்கலாம்ல. ஏன் வந்து ஒரு லவ் அந்த பொண்ணுக்காக தான் அப்பா வந்து எல்லாமே பண்ணுவார், என்ன வேணா இறங்கி செய்வார் போது அந்த கேரக்டர் ஏன் அவ்வளோ ஒரு ஹார்ஷாக மாறணும், ஒரு நாயை கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு ஏன் போகணும்? இல்லை அவன் கதைப்படியே நீங்க படமா இன்னொரு தடவை பாருங்க வேணா, கதைப்படியே அவன் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாவா தான் எல்லாத்தையுமே பண்ணுவான். அவனோட முதல் காட்சி என்னவா இருக்குன்னா, ஒரு படம் வரைகிறப்ப அந்த அணில் வர்றதுக்காக அவன் வந்து பொலிட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கான், அங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டான், இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான், 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வந்திருக்குன்றப்ப அவன் எதை வேணா செய்வான், அதுக்கான ஒரு லேண்டிங் இருந்தது. இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு இதை நான் பார்த்தேன், அது வீடியோவும் கூட இருக்கும், நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அவர் என்ன பண்றாருன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாரு, ஆல்மோஸ்ட் வந்து அந்த கார் தான் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப், அதான் இருக்கிறதுலே உலகத்திலே காஸ்ட்லியான கார்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு கார் வாங்குறாரு. அந்த கார்ல அவருக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகுது, ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட பாதத்தை பெயிண்ட்ல முக்கி அந்த காரோட பேனட்ல கொண்டு வந்து வைக்கிறாரு. ஸோ யாராவது ஒருத்தன் இந்தியாவில் 18 கோடி கார் வாங்கிட்டு பேனட்ல வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யவே மாட்டான். அது வந்து ரொம்ப யோசிக்கிற, பணம் இருக்குன்ற திமிரு அது ஒரு பக்கம் இருந்தா கூட அவன் அதீதமா அந்த குழந்தைய எக்ஸ்ட்ரீமா அவன் ஒரு தன்னை தாண்டி பைத்திய மாதிரி நேசிக்க ஆரம்பிச்சிட்டான்றப்ப அவன் எந்த முடிவு வேணா எடுப்பான்ற டெசிஷனுக்கு தான் அந்த முதல் காட்சி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் 2வது காட்சியிலுமே அந்த காலை வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா பிரிண்ட் பண்ணி மாட்டிக்கிட்டே வர்றான் அப்படின்றது எல்லாமே ஒரு சின்ன, அதாவது கதையாவே பாத்தீங்கன்னா 2 கால்களுக்கு இருக்கிற ஓட்டம் தான். இப்ப இவருக்குமே சீன்ல வச்சிருக்கிறப்ப அந்த செப்பல் ஷாட்டுக்கு ஒரு க்ளோஸ் இருக்கும், இவரோட கால்கள் என்னவா ஓடுது, அந்த கால்களுக்கான ப்ரொடெக்ஷன் என்னவா, இந்த ரெண்டையும் ஒரு சப்ளேயரா லாஸ்ட்ல வச்சோம், ரொம்ப சொல்லணுங்கிறதுக்காக சொல்லாம வச்சோம், அதையும் சில பேர் நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படிதான் அவன் நேசிக்கிறான். ஸோ அப்பா அவன் என்ன நினைப்பானா, அவன் அந்த ஊர்ல அவன் பெரிய ஆள், அவன் என்ன வேணா செய்ய முடியுன்றப்ப அவன் இன்னொரு ஊருக்கு போயிட்டானா அந்த கேரக்டரே உடஞ்சிரும். அப்ப என்ன அவன் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவனை சுத்தின்னு சொல்றப்ப அவன் அந்த மொமெண்ட்ல ஒரு முடிவு எடுக்கிறான், மென்டல் தனமா ஒரு முடிவு எடுக்கிறான், நான் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். அப்போ அவன் அந்த கேங் வந்து இவன் சொல்றது அப்படியே செய்யுன்றப்போ அவங்க அதுக்கு ஒரு வேலை வைக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு கதை நகருது. வேலை வச்சா என்ன நடக்கும், நம்ம ஊர்ல காசுக்காக என்ன வேணா செய்வாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் டீப்பரா போயிருக்கலாம், சென்சார்ல கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அதுல குடிக்கு காசு கிடைக்காம 2 பேர் வெட்டி தலை எடுத்துட்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வச்சிருந்தான். பட் அதை அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ண வேணாம்னு சொல்லி அதை கொஞ்சம் எடிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட்க்கு அது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஒரு இடத்துல ரியலைஸும் பண்றான். அவன் ரியலைஸ் பண்ணாம விட்டுருந்தானா ஓகே வெல் அண்ட் குட், அவன் ரியலைஸும் பண்ணிட்டான். ஸோ அவன் ஆர்க் க்ளோஸ் ஆகுது. அவன் ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு சில மொமெண்ட்ஸ் நம்ம வைக்கிறோம். இந்த பிரச்சனையை நீ பெருசாக்குனா உன் பொண்ணோட
கேரியரும் காலி, உன் பொண்ணையும் பெருசா தப்பா பேசுவாங்கன்னு சொன்னோடனே அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ அவன் ரொம்ப திங்க் பண்ணிட்டு அவன் அதை க்ளோஷருக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஸோ இந்த கேரக்டர்லேயே சூழ்நிலை தான் அங்கே பிரச்சனையா இருக்கு. அவன் வில்லனே கிடையாது. ஆக்சுவலி நிறைய பேர் வில்லனா அவனை மைண்ட் செட் பண்ணி படம் பார்த்ததுனாலே அவன் கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி வில்லனே இதுல கிடையாது. சூழல் தான் இந்த 2 பேரையும் உருவாக்கும். இவனை தப்பானவனா போர்ட்ரேல் பண்ணி அப்போ ஒரு இடத்துல அப்பானீஸ்வரர் சொல்லுவார், அவருக்கு என்ன சொல்லுவாரு, எனக்கு தான் கை போச்சுன்றப்போ அவனுக்கும் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அவன் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போறான்றதும் காட்டிடும். ஸோ இதுதான் என்னோட விவாதம். இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு தெரியல. அதுதான் அதனால தான் நான் சொன்னேன், அது சூழலா நான் சொல்றேன். சூழ்நிலை தான் அந்த இடத்துல சில முடிவுகளை மாத்துது. அந்த கதையில உங்களுக்கு உங்களுக்கு கதையை பாக்குறப்ப அவன் வில்லனா தோணுனானா ஸ்கிரீன்ல இவன் ஏதோ பண்ணிடுவான்னு தோணிட்டே இருக்கும். இப்ப இவன் ஒரு முடிவு எடுக்கிறான், ஸ்கிரீன்ல இருக்கு. ரைட்டருக்கு என்ன அங்க லிபர்ட்டி இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன்னா, ரைட்டர் அவனை நல்லவனா நிறுவறாரா கெட்டவனா நிறுவறாருன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. சூழ்நிலையா கெட்டவனா நிறுவறாரா நல்லவனா நிறுவறாருன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிளே என்னவா இருந்ததுன்னா, இவன் தப்பானவனே கிடையாது. அவன் அந்த டெசிஷன்ல அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் ஒரு சுத்தி விட்ட உடனேயும் அப்ப அவன் ஒருத்தன் கெட்டவனா தெரியறான், ஒருத்தன் கெட்டவனா தெரிஞ்சு நல்லவனா மாறுறான். ஸோ இதுதான். இப்போ இன்னொரு கதை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கதை எடுக்கிறேன், வேற ஒரு படம் எழுதுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னொரு படம் எழுத மாட்டேன். வேற ஒரு மொமெண்ட் இருக்கும் அந்த படத்துக்கு. ஸோ இந்த கதைக்கு இது போதுமானதாகவும் கரெக்டாகவும் இருந்ததுன்றதுதான் என்னோட கொஷின். ஆக்சுவலி பொல்லாதவன் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும், கிஷோர் நல்லவரா கெட்டவரானா பேலன்ஸ் இருக்காது. ஆனா டேனியல் பாலாஜி ஒரு இடத்துல மாறுவான். அவன் சப்ரஸ் பண்றான்னு தெரிஞ்சவனையும் அவனையே தீர்த்து கட்டிட்டு அவன் இடத்துக்கு வரான்றப்போ டேனியல் பாலாஜி வில்லன் ஆயிடுவான். ஸோ இங்கே அதே பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, செம்மன் வினோதோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கிஷோரோட ஒரு லைட் பாடி ஒரு இதில் தான் இருக்கும். பட் செம்மன் வினோத்துக்கு சுச்சுவேஷன் இங்கே வேற மாதிரி இருக்கு, அங்கே கிஷோருக்கு சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். அந்த 2 டிஃபரன்ஸ் வச்சு தான் அதை ஒர்க் பண்ணும். ஆக்சுவலி அது ஹாஸ்பிட்டல்ல பயப்படுறா, ஆல்ரெடியா ஒரு நாய்க்குட்டி வளர்த்துருக்காங்க. ஸோ அதுக்காக இல்ல, ஜென்ரலா என்னன்னா நாய்க்குட்டி எல்லாரும் வளர்த்திருப்பாங்க, பேசுவாங்க, வளர்த்துவாங்க. பட் அந்த நீங்க ஒரு கடி வாங்கிட்டீங்க, அந்த குழந்தை ஒரு 6 வயசு 7, அந்த குழந்தைக்கு 6 வயசு தானே, கடிச்சிருப்ப ப்ரூட்டல் ஆயிடும். அப்போ என்ன ஆகுனா அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். நாங்கள் ஆக்சுவலி இது ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று பண்ணோம். ராபிஸ் அட்டாக் ஆன அந்த ஒரு வார்டு ஒன்று இருக்கு, ஜென்ரல் வார்டு மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த நாய் கடி அந்த மாதிரி இருக்கப்ப, அப்போ அவங்க கிட்ட போய் டாக்டர்கிட்ட எல்லாம் பேசுறப்போ வீடியோஸே இருக்கு, நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும். இது ராபிஸோட ஸ்டேஜ் போறவங்களுக்கு என்ன ஃபியர் இருக்குன்னா, அவங்க முதல்ல பிஹேவியரா மாற ஆரம்பிச்சிருவாங்க. தண்ணி பக்கத்துல வந்தா இஷ்யூஸ், அந்த மாதிரி கொஞ்சம் மொமெண்ட்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப டீப்பர் ஸ்டடி இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம போக முடியாது. இங்க சினிமாவுக்குன்னு ஒரு சின்ன லிபர்ட்டிக்குள்ள நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்ப அங்க என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாய் கடிச்சவங்க இந்த மொமெண்ட்ல குழந்தைகளா இருக்கவங்களுக்கு எல்லாமே என்னன்னா, முதல்ல தூக்கம் பெருசா வராது. அவங்களுக்கு அந்த எந்நேரமும் அதனோட பிரெயின்ல அந்த எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க தூங்குறதுக்காகவே ஒரு இன்ஜெக்ஷன் பிளான் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் ஃபுல்லாவே போடுற இன்ஜெக்ஷன் எல்லாமே அதுல எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜெக்ஷன் ஆட் பண்றாங்க. அது எதுக்குன்னா தூங்குறது தான். தூக்கம் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். சஃபர் ஆகிறப்ப என்னன்னா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாய் குலைக்கு இதோ வந்துச்சுன்னா அவங்க அதுக்கு பயங்கரமா பயப்படுவாங்க. அப்போ ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்லேயே தங்கியிருந்தார். அவர் வீட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் அங்கே தங்க வச்சிருந்தப்ப, அவருக்கு டாக் குலைக்கிற டாக் எங்கேயும் குலைக்கல, ஆனா அவருக்கு கேட்டுட்டே இருக்கு அந்த சவுண்ட், ஹாலுசினேஷன் மாதிரி கேட்குது. அப்போ அவர் சொல்லிட்டே இருக்காங்க, இல்ல சார் இங்க எதுவும் குலைக்கலன்னு சொல்லி அப்புறம் அவர் வழி இல்லாம அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிளே ஒன்று கிடைச்சிச்சு. அப்புறமா செக் பண்ணி பார்த்தா பக்கத்துல ஒரு ராபிஸ் அட்டாக் ஆன ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றப்ப அவன் அந்த மாதிரிதான் பிஹேவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்கு ஒரு பதட்டம் வருது. அகைன் அவர் உடனே ஓடி வேற எங்கேயாச்சும் போயிடலாமா இல்லை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் குழப்பம் தானே இருக்கும். ஏன்னா நம்மளே ஒரு விஷயம் நடந்துருதுங்க, நம்ம அந்த இடத்துல ஷார்ப்பா டெசிஷன் எடுக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் டெசிஷன் இருப்பான். அப்படி போலான்றதுதான் பாயிண்ட். அந்த ரியலா வைப்போம். ஏன் நம்ம வில்லன்கிறதுக்காக பயங்கரமா பண்ணி அவங்க சரியாயிட்டாங்கன்றதுனால தான் அந்த டாக் எங்க அந்த 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 ஷாக்ல இருந்து அவங்க வெளில வந்துட்டாங்கன்றதுனால தான் அந்த சீன் வச்சாங்க. இதுக்கு இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூ நான் படிச்சேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க டாக் அந்த சீன் டாக் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அந்த சாங்லயே எல்லாத்தையும் காட்டி முடிச்சிருக்கலாம், அவ்வளவு தூரம் அதை சொல்ல தேவையே இல்லை அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. இப்போ நீங்க சொல்றதுக்கு அப்படியே பொது எதிர்மறையா இன்னொருத்தர் ஒரு கருத்து சொன்னாரு. நான் பர்சனலா அதை எப்படி பாக்குறேன்னா, இந்த கதையோட இயல்பு ஓட்டத்துல எதுவுமே எக்ஸசிவான மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சும்மா ஒரு ஆக்டரா இந்த இடத்துல எனக்கு ஒரு தனுஷ் சார் இருக்காரு, அந்த கதைக்குள்ள ஒரு தனுஷ் சார் இருக்காரு, இல்ல வேற ஒரு ஹீரோ யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்றப்போ அந்த மொமெண்ட்டை மாத்துறதுக்கு எனக்கு இன்னொரு காட்சி தேவைப்படலாம், மைட் பி. இங்க என்னன்னா, இயல்பா இருக்கிற ஒரு 3 பசங்க அவங்க வேலைக்கு போறாங்க, ஒரு பிரச்சனை, ஸ்டோரி ஏக்குள்ள ஒரு கதையில இந்த டாக் வந்துட்டே இருக்கு, ஒரு இடத்துல அப்படியே மூவ்மெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு.
ஸ்டோரி பியும் பேரலாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கு. இந்த செட்டப்பு அதான் சொன்ன முதல்ல நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் வந்திருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கு விட சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு டைமிங்குள்ள எல்லாத்தையும் நகர்த்த வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஆக்ட் ஸ்ட்ரக்சர் படி மூவ் ஆகிட்டே இருந்து தான் அந்த கதை வந்து என்கேஜிங் வாட்சுக்கு மாறுது. இல்லைன்னா அவங்க லேக்னு ஃபீல் பண்றாங்க. இப்போ சில படங்கள்ல அது செய்யறப்ப அது ஒர்க் ஆகுது, சில படங்கள்ல அது செய்யறப்ப ஒர்க் ஆகலை. பட் இந்த படத்துல என்ன இருந்ததுன்னா இவங்க கேரளாக்கு வெகு விரைவாக செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஸ்க்ரீன் பிளேல அவங்க போயே ஆகணும். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எடுத்திருந்தோம், நிறைய சீக்வன்சஸ் எல்லாம் சின்ன சின்னதாக பண்ணி வச்சிருந்தோம். ஆனா வெகு விரைவாக அங்க போனாதான் இந்த கான்ஃபிளிக்ட்குள்ளேயே அந்த படம் வருது கம்ப்ளீட்டா. அந்த இடத்துக்கே நீங்க ஸ்லோவா போறீங்கன்னு ஒரு வெர்ஷன் வச்சிருந்த வெர்ஷன்ல வந்து இதை நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ்க்கான விளக்கங்கள்லாம் இருந்தது. பட் ட்ரேட் சைட்ல இருந்து அவங்க இதெல்லாம் வேண்டாம் இன்னும் குறைக்க சொன்னாங்க. நான் இப்போ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் ஓரளவுக்கு கொண்டு வந்து அதை இந்த கேரக்டர்ஸ்குள்ள வச்சு அந்த கேரக்டர் இந்த அளவுக்கு பாண்ட் ரொம்ப இயல்பா இருந்தா போதுங்கிறது இருந்தது. ஹை பண்ணிருக்கணும்னா பண்ணிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காட்சி வச்சிருக்கலாம், இவர் அதை காப்பாத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. பட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இயல்புக்கு மீறி ஒரு அந்த டாகே பாவமா இருக்கு. அதுவே ஒரு உயிரை சாக போற நிலைமையில இருந்து தூக்கிட்டு வரான் ஒருத்தன், விட்டுருந்தா செத்து இருக்கும். அப்படி ஒரு நிலைமையில இருந்து அவன் தூக்கிட்டு வர்றப்ப அவன் அது இயல்பா அது இவன் பின்னாடி வந்துருது. அதுக்கப்புறம் இவன் அதை அவன் நாயா மாத்துறான். அங்க ஒரு சின்ன ஒரு பெட்டு வருது, அதுலயும் அவன் நாயாவே இருக்கு. அப்படின்றப்போ இவன் அந்த ஆங்கிள்குள்ளேயே இருக்கான். இவனோட ஸ்டோரி பீக்குள்ள இவன் கேரளாக்கெல்லாம் போறப்போ அந்த நாய் கூடயே வந்துட்டு இருக்கு. அங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிறதே ஆடியன்ஸ்க்கு நம்ம எந்த இடத்துலயும் க்ளூவே கொடுத்துருக்க மாட்டோம். அதுவா போய்கிட்டே இருக்கும். சடனா அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்ப இப்ப இவன் நாய் காணோன்ற பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆகிறப்ப அவனுக்கு ஒரு 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 பயம் வர ஆரம்பிச்சிருது. அப்ப அவன் எகைன் சுத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு அதான் சொல்லுவான், அவன் அதை நம்ம காலிடா அது எப்படா விட முடியும். அந்த இடத்துல கூட நீங்க சொன்ன பாயிண்ட்டை நான் பண்ணிருக்கலாம். ஃபிளாஷ் கட் போய் எல்லாத்தையும் திருப்பி ஒரு ரீகலெக்ஷன்லாம் போட்டு பண்ணிருக்கலாம். பட் அது அங்கேயுமே அது ஒரு இயல்பு தன்மையாவே அது ரொம்ப எக்ஸசிவா போயிட வேண்டாம், ரொம்ப ஹை பாயிண்ட்டுக்கு ஏத்தி அப்படி பண்ணிட வேண்டாம், அது அப்படியே போகட்டும், அந்த மொமெண்ட்டை அப்படியே போயிட்டே இருக்கட்டும் அப்படின்ற அந்த மொமெண்ட்ல அப்படிதான் வச்சோம். பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சொல்றது ஓகே தான். ஒரு சீன் ஆக்சுவலா இருந்தது. நான் கேரளாக்கு நாங்க கிளம்ப போகும்போது ஒரு சீன் எடுத்தாரு. நாய் மட்டும் ரோட்ல நின்றுட்டே இருக்கும். டேய் இங்க நிக்குதுடானோடனே இவன் தான் வந்து வானோடனே அது வந்து வண்டியில ஏறிக்கும். அப்பவே எதிர அதை கூட்டு போறீங்கன்னு காலையில மாமா சொல்லுவாரு. அதை கூட்டு போவோம், என்னத்துக்கு ஆயிட போகுது அப்படின்ட்டு கூட்டு போவோம். அது எங்களுக்கு அப்போ வந்து அப்பதான் அந்த கில்ட்டா ஐயோ நான் மட்டும் சும்மா தான் இதை விட்டு போயிருக்கலாமேன்ற ஒரு நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த சீன் எல்லாம் சார் நான் ஃபர்ஸ்டே கேட்டேன். நான் அப்ப யோசிச்சேன், நீங்க அதை வச்சிருந்தா நீங்க இதை கேட்டு மாட்டீங்க. இப்படி ஒண்ணு சொன்னாங்க, நீங்க வாண்டடா கூட்டு போறதுனால அங்க நாய் ஏதோ நடக்க போகுதுன்னு ஒரு பிரச்சனை வரும். 10 பேர் சொல்றாங்க. அது எப்பயுமே வந்து என்ன டெசிஷன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கேரளாக்குள்ள சீக்கிரம் வந்துட்டா மொமெண்ட் பிக் ஆகுதுன்றாங்க. ஆனா ஆடியன்ஸ் இப்படி படமே பார்க்கலாம். அவங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல படம் பார்த்திருக்காங்க. இப்போ ஒரு ரிவ்யூ படிக்கிறப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் அழகா நேர்த்தி, இப்போ விகடனோட ரிவ்யூ படிக்கிறப்போ விகடன் அந்த இடத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிரைஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. எங்களுக்கு எல்லாமே முதல்ல படம் பார்த்தவங்க எல்லாம் செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரானரின்ட்டாங்க. நான் அப்படி சொன்னவனே என்ன பண்ணிட்டோம்னா நாங்க செகண்ட் ஹாஃபே மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபே போட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதை போடு, அதை வைன்னு அதை கொஞ்சம் குட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் ரீஷூட் பண்ணி பஞ்ச் பண்றோம். அதை பேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு இதையும் எத்தனை கட்டு மாறி ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெடி. அப்புறம் தான் யோசிச்சோம், ஐயோ இப்ப செகண்ட் ஹாஃப் நம்ம அப்பவும் திருப்பி ஒருத்தர் படமா சொல்றாரு எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு போயிட்டாரு. என்ன இப்படி சொல்றாங்க நம்ம. அப்புறமா இது ஜென்ரலா ஓப்பன் ஆகிறப்பதான் தெரிஞ்சுது நம்ம இந்த செட் பண்ணதுனால செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஓவரா பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் அந்த இடமும் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க வந்து தப்பிச்சு வரணும். ஆப்ஷன் என்ன இருக்கு? ரோடு காடு என்ன சூஸ். ரோடு போக முடியாது, காடுல சூஸ் பண்ணா என்ன வரப்போகுது? இவ்வளவுதான் எழுத முடியும். இதுக்கு மேல அங்க என்ன எழுதுறதுன்னு தெரியல. அப்புறமா அது எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தாங்க. சும்மா ஜென்ரலா வந்துட்டாங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஸோ ஸ்ட்ரகிள் வராங்க. அப்ப கேரக்டர்ஸ்குள்ள நடக்கிற பிளே மற்றவங்களுக்கு எல்லாம் க்ளோசிங் கொடுத்தாகணும். செம்பனும் க்ளோஸ் ஆகணும். இவன் வெளியில எந்திரிச்சு வந்து இவன் அதுல நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்தது. அப்புறமா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள என்னவோ அடிச்சுக்கிட்டாங்கன்றப்ப போலீஸ் என்னவோ ஒதுங்கிக்கிறாங்க. இவங்க எப்படி அடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்ற ஒரு செகண்ட் ஹாஃப் வச்சிருக்கோம். அது கொஞ்சம் லாஜிக்கலா சில விஷயங்கள் லாஜிஸ்டிக்ஸா வேல்யூ அது கொஞ்சம் சிலதை அச்சீவ் பண்ண முடியல. அதை ஏன்னா முதல்ல பார்த்த யாருமே எங்களுக்கு சொல்லலை. அதனால நாங்க அதை கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் கவனமா கொஞ்சம் செதுக்கி இருந்தோம்னா அது இந்த ரிசல்ட் மாறி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் தெரியாது, யாருக்குமே சொல்ல முடியாது எப்படி நடக்குன்னு தெரியாது. வெற்றி சார் சொல்லுவாரு, பொல்லாதவன் படத்துல வந்து அவருக்கு பெருசா பிடிக்கல அப்படி இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்ல தான் சொன்னாரு. அப்போ ஒருத்தர் ஏஞ்சி பொல்லாதவன் நல்ல படம் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து சண்டை போட்டதா. எடுக்கிற வரைக்கும் தான் டைரக்டரோட வேலை. அதுக்கப்புறம் அது ஃபுல்லா நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்றது தான் இருக்கு. ஸோ